ஆண்டவரின் மனதிலே கொடுத்ததான வார்த்தையை உங்களோடு கூட நான் இந்த மாலையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்ததுக்கப்புறம் வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பைபிளில் 274, உங்களுல வேற இருக்கும்னு நினைக்கிறேன். 269 நினச்சேன். சரி, எடுத்தீங்களா? ஓ, பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு தேடுறீங்களா? இப்படி சரி, ரைட். 1:9 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். திகையாதே, கலங்காதே, பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இதுதான் ஆண்டவர் நேரடியாக யோசுவாவிற்கு சொன்னதான வார்த்தை. யோசுவா யுத்தங்களை நடப்பிக்கிற ஒரு நல்ல யுத்த வீரன், போர்களை நடத்தின ஒரு தளபதி என்றே சொல்லலாம். மோசே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரும் தலைவர். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் தலைமையிலே இயங்கினார்கள். ஆனால் நடத்தி வந்த அந்த மோசேயை தேவன் எடுத்துக்கொண்டார், அல்லது மோசே மரித்து போனார். என்னதான் மோசே இருந்த காலத்திலேயே யோசுவா யுத்தத்தை நடத்திருந்தாலும், மோசே தன் கைகளை வைத்து ஞானத்தின் ஆவியாக தேவன் யோசுவாவின் மேலே இறங்கி இருந்தாலும், ஜனங்கள் எல்லாருக்கும் மோசேயோட மரணம் ஒரு பெரிய வேதனையை கொடுத்தது. எல்லாரும் அழுதார்கள், துக்கம் கொண்டாடினார்கள். என்றால் மோசையை கொண்டு தேவன் செய்த கிரியைகளெல்லாம் பார்க்கும் பொழுது மோசையை போல ஒரு மனிதன் இருந்ததாக சொல்லவே முடியாது. அவ்வளோ வல்லமையான ஒரு தேவனுடைய மனுஷனாக கர்த்தர் மோசையை வைத்திருந்தார். அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்த சூழ்நிலை, யோசுவாவிற்கும் ஒரு வகையான சோர்வு. எல்லாரும் நீண்ட காலம் அழுகிறார், பல நாட்கள் அழுகிறார்கள், துக்கம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது யோசுவாவோடு பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் இங்கே இருந்து அழுது கொண்டு இப்படியே இருப்பது அல்ல, நீங்கள் எழுந்து புறப்பட்டு இந்த யோர்தானை கடந்து போக வேண்டும். You should rise up again. நீ திரும்ப எழும்ப வேண்டும், நீ யோர்தானை கடக்க வேண்டும். நான் ஒரு தேசத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன், அந்த தேசத்திற்குள்ளே நீங்கள் போக வேண்டும். அப்போதான் ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார். கலங்காதே, திகையாதே, பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ பயப்படாத, கலங்காத, திகையாத, பலன் கொண்டு திடமனதாயிரு. ஒரு காரியம், மோசே இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் மோசே அழைத்த ஆண்டவராகிய கர்த்தர், மோசே நடத்தின தேவனாகிய கர்த்தர், நானே உன் கூட இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம், மோசே ஒவ்வொரு முறை யுத்தத்துக்கு அனுப்பும் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்க போங்க, நான் உங்களுக்காக இங்க இருக்கிறேன். அமலேக்கு யுத்தத்தை சொல்லும் பொழுது மோசே எப்படி சொல்வார்? நீங்கள் போங்கள், நான் மலை உச்சியில் அந்த கோலை பிடித்து கொண்டு நிற்பேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் மோசே இருப்பது ஒரு பெரிய பலன் அவர்களுக்கு. ஏன்னா தேவனுடைய மனுஷன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவனுடைய மனுஷன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் எடுத்துக்கொண்டா 2 பெரியவங்க இருந்தால் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தைரியம். எங்கே போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணாலும் ஒரு விஷயத்தை நடத்தினாலும் ஒரு பெரியவங்க இருந்தால் நமக்கு என்ன கேட்டால் ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு பெரிய ஆறுதல். அவங்க 2 வார்த்தை சொல்லுவாங்க, அது கொஞ்சம் நல்ல மேட்ச் ஆகும். அஃப்கோர்ஸ் அது தேவை, அது அவசியம். ஆனால் இப்போ யோசுவாவுக்கு அது மிஸ் ஆகுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மிஸ் ஆகுது. ஆண்டவர் சொல்றாரு, அதை நினைச்சு நீ கலங்காதே, திகையாதே, பலன்கொள், திடமனதாயிரு. மோசே நடத்தின கர்த்தர், நீ போகிற இடமெல்லாம்
உன்னோடு கூடவே இருக்கிறாருப்பா. இன்றைக்கு ஒரு புதிய மாதத்திற்குள்ள நுழையும் பொழுது சில நேரங்களில் ஒருவேளை நம்மை நடத்தினவர்களோ, நம்மோடு இருந்தவர்களோ, ஆலோசனை சொல்லக்கூடியவர்களோ, நமக்கு ஒரு பக்க பலமாக இருந்தவர்களோ, ஒருவேளை இன்றைக்கி கிட்ட இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் அவங்கள ரீச் பண்ண முடியாத இடத்துல இருக்கலாம், அல்லது அவங்கள ரொம்ப நீங்கள் மிஸ் பண்ணலாம், அவங்க உலகத்தை விட்டே போயிருக்கலாம். பட் இன்றைக்கு ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நீங்கள் நுழைய ஆயத்தமாகிற தருணத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னா, எவ்வளோ நாள் இப்படியே உட்கார்ந்துருக்க போகிறேன், எவ்வளோ நாள் இப்படியே சுத்த போகிறேன், எவ்வளோ நாள் இப்படியே அழ போகிறேன், நீ எழும்பணும், நீ கடக்கிறதுக்கு ஒரு எல்லையை வச்சுருக்கிறேன், நீ கலங்காத திகையாத, இதை எப்படி கடப்பேன், எப்படி தாண்டுவேன், எப்படி போவேன், என்ன செய்ய போகிறேன்னு யோசிக்காத, நீ போகிற இடமெல்லாம் நானே உங்கூட வருகிற தேவனாக இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இஸ் பிரசன்ட் தேர். அவர் அங்கே தான் இருக்கிறார், நீ எங்கே போகிறையோ அங்கே அவர் இருக்கிறார் என்றார். அந்த வார்த்தையை ஆண்டவர் யோசுவா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மோசேன் மரணத்துக்கு அப்புறம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்க யோர்தானை கடக்க ஆயத்தமாகிறார்கள். அதுக்கப்புறம் தான் இந்த வாக்குத்தத்த எல்லையை அவர் சுதந்திரிக்கிறார். நம்ம பலருக்கு இந்த புதிய மாதத்தை நோக்கி நகர்கிற வேளையில் ஆண்டவர் சொல்லுற வார்த்தை, நீ அப்படியே சுற்றுவதல்ல, அழுவதல்ல, இருப்பதல்ல, நீ எழுந்து நான் உனக்கு கடக்கணும்னு வச்சிருக்க எல்லையை நீ கடக்கணும். எப்படி கடக்க போறன்னு நினைக்காத, எப்படி தாண்ட போறன்னு நினைக்காத, நீ போகிற எல்லா இடத்திலும் உன் கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன், நீ போ என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் போகிற இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் அப்படின்னு உடனே எங்கனாலும் போகலாம், என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இங்கே இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நீ போகும் இடமெல்லாம் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறார்ல, அதுக்கு முன்னாலேயே எங்கே போகணும்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமாம், எங்கனாலும் போவேன், ஆண்டவர் என்ன போக சொல்லிட்டாருன்னு எங்கனாலும் போவேன், என் கூட அவர் இருக்கிறாரு அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்ல முடியாது. இந்த சம்பவத்தில் கவனித்து பாருங்க, ஆண்டவர் எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா, நீ மேடோ பள்ளமோ பள்ளத்தாக்கோ யோர்தானோ நதியோ காடோ என்னமோ எங்கனாலும் சரிதான் நான் இருப்பேன் அப்படி கேரண்டி கொடு. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீ எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகணுன்னு பட்டியலை போட்டு நீ இங்கே போகணும்னு கர்த்தர் சரியாக காண்பிக்கிறார். நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் நம்பர் 1 இன்றைக்கு செய்தியில் நான் சொல்லக்கூடிய முதல் குறிப்பு என்னன்னு கேட்பீங்கன்னா, ஆண்டவர் மண்ணில் கொடுத்தது, நீ போகிற இடத்துலலாம் அவர் இருக்கிறார் சொன்ன ஆண்டவர் தான் நீங்கள் போக வேண்டிய இடத்தை உங்களுக்கு காட்டுவார். He will show you the place where you have to go. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன தேவன் 19வா போப்பா அப்படி விடுறவர் அல்ல. நமக்கு இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நீ எதை கடக்க வேண்டும், எங்கே போக வேண்டும் என்று நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கிறேன், 2ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். 1ஆம் அதிகாரம் தான் இன்றைக்கு செய்தி, 2ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம் வரைக்கும். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து, நோட் தட் வேர்ட், நீங்கள் இப்போ எங்கே போக போகிறீங்க தெரியுமா? எங்கே போக போகிறீங்க? இந்த யோர்தானை நீங்கள் கடக்க வேண்டும். யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு போதுமா நான் கொடுக்கும் தேசத்திற்கு நீ போகிற இடமெல்லாம் கூட இருப்பாரு சொன்னதுனால எங்கனாலும் போகணும்னு அர்த்தம் இல்லை. இங்கே அவர் பட்டியல் போடுறாரு, நான் கொடுக்கணும்னு நினச்ச இடத்துக்கு என்ன பண்ணுங்கப்பா போங்க. அப்போ அந்த வழியில் நீங்கள் யோர்தானை கடக்கணும், கடங்க கடங்க. அந்த எல்லையை தேவன் குறிச்சராரு பாருங்க. அப்படியே வாசிங்க, 4ஆம் வசனம் வரைக்கும் வாசித்துருங்க. உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன், வனாந்தரமும் இந்த வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான
பெரிய சமுத்திரம் வரைக்கும் போர் உங்கள் எல்லையா இருக்கும் சொல்றாரு பாருங்க. கிளியர் மேப் கொடுத்துட்டார். எங்க போகணும்? யோர்தானை நீ கடக்கணும். நான் சொன்ன தேசத்துக்கு நீங்க போகணும். அந்த தேசத்தின் எல்லை என்ன? இந்த வனாந்திரம், இந்த லீபரோன் துவங்கி ஐபராத் நதி வரைக்கும், சூரியன் அஸ்தமிக்கும் பெரிய நதி. இந்த அந்த மேப்பை காட்டிட்டார். இதான்பா, இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன தேசம், இதுதான் ரூட்டு, இதுக்கு தான் நீங்க போகணும் என்று சொல்லி, இப்படிதான் போகணும்னு சொல்லி ஆண்டவர் கிளியர் பிக்சர் கொடுத்து இப்ப சொல்றாரு, நீ போற இடத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்பா எப்படிப்பா நடத்த போறீங்க? ஆண்டவரே எப்படி ஆண்டவர் நடத்த போறீங்க? என்னப்பா செய்ய போறீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்க போக வேண்டிய இடத்தையும் நீங்க நடக்க வேண்டிய பாதையையும் நீங்கள் இருக்க வேண்டிய எல்லையையும் கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். நம்புறீங்களா? பைபிள் என்ன சொல்லுது? ஆபிரகாமை விடுப்பானர். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டை, தகப்பனுடைய வீட்டையும் விட்டு எங்கேயாவது போ இப்படி சொல்லல. நான் காட்டுவேன், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போனார். அப்போ ஆண்டவர் ஒரு கிளாரிட்டி கொடுத்தார். உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன்பா, அப்படி இல்லை. நான் உன்னை விட சொல்றதுக்கு காரணம்னா, நான் காண்பிக்க வேண்டிய ஒரு எல்லை உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை சிலதை விட சொல்லுவார். அதை விட்டா நீங்கள் அடுத்த எல்லைக்கு போவீங்க. அதையே பிடிச்சிட்டு உட்கார்ந்தா அங்கே தான் இருப்பீங்க. சில நேரத்தில் விடும்போது தான் கர்த்தர் காட்டுறார், விடும்போது தான் காட்டுறார். நம்மளை சில விஷயங்கள்லாம் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிருக்கும். அந்த விஷயம் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிருக்க வரைக்கும் கர்த்தர் காட்டுறது நமக்கு புரியாது, அல்லது கர்த்தர் காட்டாம கூட இருப்பார். ஆனா என்ன சொல்லுவாரு? நீ எழுந்து இந்த இடத்தை விட்டு புறப்படு, யோர்தானை கடந்து போ அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எல்லையெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்துறார். ஆபிரகாம் சொன்னார் பார்த்தீங்களா, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போன்ற. ஆண்டவர் உங்களுக்கும், ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும், எதப்பா விடணும், எங்கிருந்து நான் நகரணும், எங்கிருந்து எழும்பணும், எங்கிருந்து புறப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க புறப்பட வேண்டிய இடத்தையும் சொல்லுவாரு, நீங்க போக வேண்டிய இடத்தையும் சொல்லுவார். கர்த்தர் உங்களை அப்படி கைட் பண்ணும்படிக்கு இந்த புதிய மாத்திரம் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். சில ஆவிக்குரிய பிரயாணமா இருக்கலாம், சில லிட்டரலா சரீர பிரகாரமான பிரயாணமாக கூட இருக்கலாம். சில அதை விட சில புதிய எல்லைகளுக்குள் நுழைய அப்படி தேவன் நம்ம நடத்துவார். ஆண்டவர் அப்படிதான் அவருடைய பிள்ளைகள் நடத்துறார். உலகம் எங்கும் போங்கன்னு சொன்னார், ரொம்ப தெளிவா சொன்னார். உலகம் எங்கும் போறதுக்கு அனுமதி கொடுத்தவர். பரிசுத்த அவங்களுக்கு வரும் பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். கவனிச்சிங்களா? அப்போ அப்படியே அந்த ப்ராசஸ் தேவன் அழகா படம் முடிச்சு காட்டுறார். அஃப்கோர்ஸ் பெரிய திட்டங்கள் நமக்கு வச்சிருக்கும் பொழுது நம்ம நடக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப் என்னன்றத கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி விட்டுட்டு போற ஆண்டவர் இல்ல. அடுத்த ஸ்டெப் என்னன்றத கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். இன்னைக்கு சிலதெல்லாம் நீங்க துணிச்சல சில ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பீங்க, பட் அடுத்து எங்க கால் வைக்கிறதுன்னு தெரியல, அது அப்படி விட மாட்டார். அடுத்து நீங்க எங்க வைக்கணும்ன்றது அவரே உங்களுக்கு காட்டுவார். கொர்நேலி வீட்டுக்கு நீ போகணும் அப்படின்னு ஆண்டவர் தான் பேதுருக்கு காண்பித்தார். பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் இருந்த பொழுது நல்ல சபை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது புறப்பட்டு வனாந்திர மார்க்கமாக நீ போக வேண்டும் என்று கர்த்தர் தான் பிலிப்புவுக்கு காண்பித்தார். அதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் செய்து பாருங்க. இங்க சொல்லும் பொழுது பேதுருக்கு இங்க சொல்றதுக்கு முன்னாலேயே அங்க கொர்நேலிக்கு சொல்லிட்டார், நீ அவரை போய் கூப்பிடணும்னு. அப்ப கொர்நேலி இருந்த ஆள் வர
பேதுரு இறங்கி போக ரெண்டும் கரெக்டாக சந்திச்ச மாதிரி. மோசே ஆண்டவர் சந்திச்சார். மோசே சந்திச்ச பொழுது அப்படிதான் சொன்னார், நீ போப்பா, உன் சகோதரனாகி ஆரோன் எதிர்கொண்டு வரான். அப்ப இங்க பேசும் பொழுது இங்க போன்னு சொல்லிட்டு அங்கேயும் கர்த்தர் அனுப்பி விடுறார். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா இல்லையா சொல்லுங்களேன். பேதுரு கிட்ட பேசுறதுக்கு முன்னால கொர்நேலியுட்ட பேசிட்டு அங்கிருந்து ஆள் அனுப்புறாரு, இங்கிருந்து பேதுரு அனுப்புறாரு. ரெண்டு சந்திச்சா ஊழியம் நடக்குது. அல்லேலூயா. பிலிப்புவை போப்பான்னு சொல்றாரு. அதுக்கு பிலிப்பு புறப்பட்டு போகும் பொழுது அங்கிருந்து ஒரு ரதம் வருது. அங்கிருந்து வரவும் இங்கிருந்து இவரு போகவும் இவருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. புரிகிறதா? அவ்வளவுதான். நீர் வாசிக்கிறது உமக்கு அவ்வளவுதான். இந்த வேர்டு அவர் சொன்ன உடனே அந்த ரதத்திற்கும் இந்த பிலிப்பிற்கும் ஒரு கனெக்ஷனை உண்டாக்கி ஊழியத்தை நடத்தினார். இது மாதிரி உங்களுக்கு தேவன் நீங்கள் எந்த மார்க்கமாய் எந்த இடத்திற்கு எங்கே எப்பொழுது போக வேண்டும் என்பதை தெளிவாய் காண்பித்து நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் உறுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறேன். எத்தனை பேர் நான் சொல்ற இந்த செய்தி புரியுதுன்னா கைவித்தல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அவ்வளோதான். அதான் இன்னைக்கு மெசேஜ். பாயிண்ட் நம்பர் 1, சும்மா நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல அவர். நாம் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னவர் நீ எங்க போகணுன்றத நமக்கு சொல்லுவார். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து கேளுங்க. ஆண்டவரே, அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலன்னா தேவ சமூகத்தில் கேளு. நீங்கள் காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் எனக்கு காட்டுங்க. நடக்க வேண்டிய வழி நீங்கள் எனக்கு காட்டுங்க. நான் போக வேண்டிய பாதை எனக்கு காட்டுங்க. நான் அதை எப்படி கடக்கணும் நீங்கள் எனக்கு காட்டுங்க. யாரை சந்திக்கணும்னு எனக்கு காட்டுங்க. நான் எப்போ போகணுன்ற எனக்கு காட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் டைமிங் மிஸ் ஆகவே ஆகாது. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், சில நேரத்தில் பார்த்தா வந்துட்டே இருங்க பாஸ்டர், நான் ஏத்தாப்புல வந்துடுறேன்னு ஒருத்தர் ஒரு முறை அவர் வந்தார், நானும் போனேன். ஆனால் நான் பாட்டுக்கு போனேன், அவர் பாட்டுக்கு போனார். அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி முடிச்சு அப்படி நடந்துரு சில நேரத்தில். ஆனால் கர்த்தர் சொன்னார் நீ போப்பானார்னா ஆரோனையும் மோசையும் சந்திக்க வச்சாரு. அல்லேலூயா. அவ்வளோதான், உள்ளெல்லாம் துள்ளிச்சு, ஊழியம் ஆரம்பிச்சிருச்சு. பிலிப்பையும் மந்திரியும் சந்திக்க வச்சார். அல்லேலூயா. பேதுருவையும் கொர்நேலியும் அனுப்பின ஆட்களையும் சந்திக்க வச்சார். இதுதான் கர்த்தர் சந்திக்க வைக்கிற சந்திப்பு. அதை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். நம்பர் 1, அவர் நீங்கள் போக வேண்டிய இடத்தை உங்களுக்கு காண்பிப்பார். நம்பர் 2, 1:7 சொல்லுகிறது, உங்க கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே சொல்றாரு, இருப்பேன்னு சொல்ற ஆண்டவர் சொல்றாரு 7ஆம் வசனத்தில், அப்பா நீ பலம் கொண்டு திடமனதா இரு, பலம் கொண்டு திடமனதா இரு சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? நான் கற்பித்த என் வார்த்தைகளை செய்யறதுக்கு மாத்திரம் உனக்கு எப்பொழுதும் ஒரு திடனும் பலனும் இருக்கணும் அப்படின்றார். இப்போ அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. போதுமா? போகிற இடம் அதானே சொல்றாரு, அந்த இடத்தை காண்பிப்பாருன்னு சொன்னேன்ல. இப்போ ரெண்டாவது என்னன்னு கேட்பீங்கன்னா, அந்த இடத்தை கரெக்டாக உங்களை கூட்டிட்டு போகும்பொழுது ஒன்றை நீங்கள் முடிவு பண்ணி வைக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சாட்சி உண்டாகணும். என்ன தெரியுமா? புத்திமான் என்ற சாட்சி உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஞானமாய் நடக்கிறான் என்ற சாட்சி உண்டாக வேண்டுமே. ஆனால் நீங்க போகிற இடத்துல, கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போகிற இடத்துல, உங்களை போக சொல்லுற இடத்துல நீங்கள் ஒன்றை மறக்கவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி மாத்திரம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட வருவார், சக்சஸ் ஆக்குவார், அந்த இடத்தை அவரே காட்டுவார். ரெண்டாவது, அந்த இடத்துக்கு நீங்க போகும் பொழுது ஆண்டவர் ஒன்றை விரும்புகிறார். என்ன தெரியுமா? நீங்க அந்த இடத்துல புத்திமானாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். You should be a man or woman of success. வெற்றி பெறுகிற ஒருவராக, ஞானம் உள்ள ஒருவனாக அந்த இடத்துல தேவன் நம்மை நிலைநிறுத்த விரும்புகிறார்.
பிசாசு நம்மளை முட்டாளாக்க துடிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். நம்மெல்லாம் ஆண்டவர் நம்மை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் இருக்கு. நம்மளை தேவன் தேர்ந்தெடுத்து அவருடைய ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் எப்படா நம்மளை வஞ்சிக்கலாம், எப்படி நம்மளை முட்டாளாக்கலாம், எப்படி நம்மளை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு பிசாசு துடிச்சிட்டு இருக்கிறான். சில வந்து கடைசியில் அப்படி அறிக்கை பண்ணுறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் நான் மதியீனமாக செஞ்சுட்டேன், புத்தியீனமாக செஞ்சுட்டேன் பின்னால் அறிக்கை பண்ணுறாங்க. இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. ஒரு நாளும் அப்படி மதியீனமாக புத்தியீனமாக நடந்துடாதபடி நம்மளோட வார்த்தையை நிறைவேற்றுவதில் எப்பொழுதும் கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்வீராக. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆனால் எப்படி உற்சாகமாக இருக்கிறோம், ஆனால் முக்கியமான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய தவறுகிறோம். ஆண்டவர் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்றார், போகிற இடம்லாம் இருப்பேன்பா, இடத்தை காட்டுவேன்பா, அந்த இடத்துல நீ புத்திமான்ற சாட்சி பெறணும்பா. அப்படின்னா என் வார்த்தையின்படி மாத்திரம் செய்ய நீ ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஒரு பலனும் ஒரு திடமும் வேணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற பல நேரத்தில் நமக்கு டெம்டேஷன், நிறைய டெம்டேஷன் வரும். அந்த டெம்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சில இடத்துல நம்ம தேவன் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் அந்த ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த காலத்தில் இருந்த ஐடியாவே இருக்காது. ஆனால் அப்போ தேவ வார்த்தைக்கு பயங்கரமாக கீழ்ப்பிடிவோம். கொஞ்சம் சில நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், எக்ஸ்பீரியன்ஸ் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே, நமக்கு இதுவரைக்கும் இல்லாத நாலேஜ் எல்லாம் கெயின் ஆன உடனே கர்த்தருடைய வார்த்தையை தாண்டி செய்கிறதுக்கு ஒரு டெம்டேஷன் வரும். அல்லேலூயா. கழுதையை தேடிக்கிட்டு போனார் சவுல். அன்னைக்கு ராத்திரி முழுக்க சாமுவேல் பேசுனாலும் உட்காந்து அப்படிங்களா ஐயா, அப்படிங்களா ஐயா, அப்படிங்களா ஐயான்னு கேட்குறாரு. கிளம்பி வரும்போது பேசிக்கிட்டே வந்து தைல குப்பி எடுத்து அப்படிங்களா ஐயா, சரியா சரியா சரி. அப்புறம் ஓடி போய் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்கார். நான் வந்து உன்னை அடையாளப்படுத்தினப்பா, வந்தார், இவர் தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷன் அடையாளப்படுத்து, எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆனால் அந்த ராஜா அந்த 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 வந்த உடனே சாமுவேல் வர லேட் ஆகணும்னா யாரை பலி செலுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா அவரே இறங்கிட்டார். இவர் ஐயோ நான் வரேன்னு சொன்னேன், நீ வர ரொம்ப லேட் ஆச்சா, ஜனங்கள் அர்ஜென்ட்டாக இருந்தாங்களா, அதான் நானே என்ன பண்ணிட்டேன், நானே மூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்களேன், அமலேக்கை இப்படி நீ முறியடிக்கணும்னா சொன்னபடி செஞ்சுட்டேன்றார். ஆனால் இவர் தனியாக ஒரு கால்குலேஷன் உள்ள ஓடிட்டு இருக்கு. எது மிஸ் ஆகுதுன்னு கேட்பீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸு, சில செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை சில நேரத்தில் டவுன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு டெம்டேஷன் வரும். இந்த டெம்டேஷனுக்கு ஜெயிக்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன நினைக்கணும்னா, என் எக்ஸ்பீரியன்ஸை விட கர்த்தருடைய வார்த்தை தான் பெருசு. எந்த மனுஷனோட இன்ஃப்ளூயன்ஸை விட கர்த்தருடைய வார்த்தை தான் பெருசு. அதான் ராத்திரி எல்லாம் ட்ரை பண்ணார் பேதுரு, ஒன்றுமே அகப்படலை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இப்போ போடு, வலதுபுறமா போடு. என்ன சொல்கிறார், ராத்திரிலாம் என்ன பண்ணிட்டேன், ட்ரை பண்ணிட்டேன், அது எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க அந்த கடல் வந்து புதுசு இல்லை, ரொம்ப நாளாக அது வந்து அங்கேயே கிடக்குறார். ஆனால் சொல்கிறான், நான் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, ஒன்றும் நடக்கலை. ஆனால் உங்கள் வார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு போடுறேன், அவ்வளோதான் விஷயம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை முக்கியப்படுத்த வேண்டிய இடத்துல தான் டெம்டேஷன் நமக்கு வரும். எக்ஸ்பீரியன்ஸு, இன்ஃப்ளூயன்ஸு, ஆலோசனைன்ற பேரில் நமக்கு வர சோதனை. நீங்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்பீங்கன்னா, வார்த்தை நிறைவேற்றாமல் மாத்திரம் இல்லை, எப்படி சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தையை விட்டு, அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. புரியுதா உங்களுக்கு? அப்படி என்ன பண்ணுவோம், நம்ம அதை வந்து செய்யாமல் விடுறதில்ல, லைட் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வலை பக்கம் கொஞ்சம் இடப்பக்கம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, சாட்சிக்குவோம், சாய்வோம். எப்படிடா சாட்சிக்கலான்னு யோசிப்போம், அப்படியே நிமித்துறது, அதாவது பெண்ட் ஆயிக்கிறது, அது நடக்கும் சில நேரத்தில். ஆனால் நம்மளை பெண்டு பண்ணுறக்குன்னு சில ஆளுங்க இருப்பாங்க, வேறு வழியே இருக்காது. அவங்க முகத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணிக்குவோம், பெண்டு பண்ணுற மாதிரி சோதனை வரும். நான் சொல்கிறேன்
அறிவுறுத்தனமா செஞ்சிடாத, நான் அனுபவசாலி பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், நான் சொல்றேன்னு. இப்ப அனுபவமா ஆண்டவரான்னு வந்தா அந்த இடத்துல எங்க நிக்கணும்? சொல்லக்கூட முடியும், தைரியம் இல்லை பார்த்தீங்களா? அதுதான் பலன் கொண்டு என்ன பண்ணணும்? எதுக்கு? அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற. அனுபவசாலிகளுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தையோடு ஒத்து வந்தா கண்டிப்பா எடுத்துக்கணும். ஆனா அந்த ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருந்தா நீங்க எங்க நிக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தையின் பக்கம்தான் நான் நிற்பேன், நான் வலது இடது புறம் சாய மாட்டேன் என்ற ஒரு தெளிவு ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வேண்டும். அப்பதான் அன்னைக்கு நீங்க பண்றது ஒரு வேளை பலர் ஒரு வித்தியாசமா பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் வரும்பொழுது உங்களை புத்திமானாக அந்த இடத்துல நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த வலது இடது புறம் சார் சில நேரத்தில் நம்மள அப்படி வளைக்கிற சூழ்நிலை வரும். பொருளாதாரங்களில் நம்முடைய தீர்மானத்திலிருந்து நம்மள அப்படியே பொருளாதார வந்து சில நேரத்தில் பணம் பத்தும், அந்த மாதிரி நடக்கும் பாருங்க. சில நேரத்தில் கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன். எலிசா வந்து உள்ள இருக்கிறாரு, நாகமான் வராரு. நாகமான் வரும்போதே எலிசா இங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணா, நேரா போய் எங்க போய் என்ன பண்ணுனா, யோர்தான்ல போய் 7 முறை மூங்கிட்டு வர சொல், அப்புறம் பேசிக்கலாம் சுகமாவன் சொல். அவனை 7 முறை மூங்கிட்டு வர சொல் அப்படின்னா வந்து நிற்கும் போதே நாகமானுக்கு மெசேஜ். நாகமானுக்கு பயங்கர என்னாச்சு, கோபம். நான் யாரு, நான் ஒரு ஆபீசரு வந்திருக்கிறேன். நான் என்ன நினைச்சேன், இந்த ஆளு உள்ள இருந்து இறங்கி ஒடியாந்து உள்ள இருந்து வரும்போதே எண்ணெய் தூக்கிட்டு வந்து என் கை காலெல்லாம் போட்டு விட்டு என் குஷ்டத்துக்கு நீவி எனக்காக ஏதாவது பிரார்த்தனை பண்ணுவான்னு நினைச்சா என்ன சொல்லிட்டாரு, போய் முங்கிடி எஞ்சுவான்னு சொல்றாரு. அப்ப இந்த நாகமானுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு செஞ்சது என்ன அப்படின்னு கேட்பீங்கன்னா, அவனுக்கு ஏற்கனவே இருந்த கனமும் மரியாதையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்காது. அல்லேலூயா. அப்போ என்ன நினைப்பாங்க, எலிசாவையே வளைக்க முடியுமா அப்படி யோசிக்கிற யோசனை இருக்கும். நமக்கு சில நேரத்தில் அப்படி நடக்கும். சில நேரத்தில் விட்டு கொடுக்க முடியாதபடி ஒரு போராட்டம் இருக்கும். நான் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே எனக்கு உயர்வை கொடுத்துருக்கிறீர், ஆனால் சகல பிரஸ்தாபங்களை பார்க்கல உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். உங்களுடைய வார்த்தைக்கு மேலே நான் ஒரு நாள் என்னை எல்லாளவும் யோசிக்காதபடிக்கு நீங்கள் சொல்லுகிறத அப்படியே செய்கிறதுக்கு ஒரு இருதயத்தை எனக்கு தருவீராக. அப்படின்னா உங்களை கர்த்தர் புத்திமானாய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். நடந்துச்சு. இந்த நாகமானுக்கு நடந்துச்சு. அவன் கீழ்ப்படிச்சான் பார்த்தீங்களா, அவன் தேடி வந்த சுகத்தையும் ரட்சிப்பையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருந்தார். இன்றைக்கு அந்த அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி செய்ய எனக்கு உதவி செய்வீர். சில நேரத்தில் அந்த நம்மளோட பழகிறவங்க இந்த மாதிரி இடத்துல நமக்கு வர டெம்ப்டேஷன்ஸ் இருக்கும். நான் அந்த மாதிரி நிறையா சூழ்நிலை சந்தித்து போயிருக்கேன். ஒரு முறை ஒரு பிஸ்னஸ் மேன் வந்தார். தொடர்ந்து சபைக்கு வந்தார். அந்த சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா சோதனையான நேரங்களாக இருக்கும் நமக்கு. அப்போ தான் சபையில் ஒரு 2-3 குடும்பங்கள்லாம் வெளியே போன சமயம். அந்த பிஸ்னஸ் மேன் வருவார், நல்ல அருமையான ஒரு காரில் வருவார், உட்காருவார். என் பிரசங்கத்தை பயங்கரமாக எழுதுவார். என்ன எழுதுறாருன்னு எனக்கே புரியல, ஏன்னா அவளை பேசியிருக்க மாட்டேன் நான், ஆனால் பயங்கரமாக எழுதினார். ஆனால் என்னுடைய ஆவியில் வந்து அது அவ்வளோ திருப்தியாக இல்லை. ஆனால் கவனிச்சார், வந்தார், பேசினார், போவார். ஆனால் எந்த வகையான இன்வால்மெண்ட், அதாவது உண்மையிலே ஒரு ஆத்மா தொடப்பட்டிருக்குன்னா, ஒரு ஆத்மா தேவன் நம்மளை இணைக்கிறார்னா, அவங்க வந்து ஊழியரோடு இணைகிறதுக்கு எப்படி விரும்புவாங்களோ அதை விட பல மடங்கு தரிசனத்தோடு இணைவாங்க. அதெல்லாம் ஒரு சில இது இருக்குது. அப்போது நான் அவர்களை அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு வந்து ஆத்மாவோட திருப்தி இல்லை, ஆவியில் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அப்போ வந்ததின் நோக்கம் சில மாதங்கள் அல்லது சில காலங்கள் கழித்து எனக்கு புரிஞ்சுது. பாஸ்டர், எனக்கு கல்யாணம் நம்ம சபையில் தான் நடத்தணும், நம்ம சபையில் தான் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப உரிமையாக பேசினார். வந்தாங்க, டைம் கேட்டாங்க, வந்தாங்க, உட்காந்தாங்க, பேசினாங்க. ஆனால் எனக்கு ஒரு நடத்துதல் இல்லை.
இப்போ நான் சொன்னேன், சில காரணங்களை சொல்லி அப்படி செய்ய முடியாது அப்படி நான் தவிர்த்துட்டேன். ஏன்னா நான் ஜெபம் பண்ண எனக்கு நடத்ததில்லை இல்லை, தவிர்த்துட்டேன். இப்போ நான் தவிர்த்ததுனால வேறு வழி இல்லாமல் அவங்க ஈரோட்டில் ஒரு பெரிய ஹோட்டலில் அந்த திருமணத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு அழைப்பு கொடுத்துட்டு போனாங்க. நான் அந்த திருமணத்தை நடத்தலை போல், எந்த பார்ட்டும் இல்லை, என்னுடைய பேர் அதில் இல்லை. பட் ஒரு ஹோட்டல் நடத்தினாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அந்த அழைப்பு கொடுத்ததுக்காக அந்த திருமணத்தினுடைய என்னுடைய வேலையில் முடித்து கொண்டு போனேன். பட் அங்கே நான் பார்த்த காட்சி, 2 ஊழியர்கள் 2 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க முன்னால் நின்று இவர் பயங்கரமாக தெரிஞ்ச மாதிரி நல்லா நடத்தினாங்க. எல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய அவருடைய குடும்பத்தின் பின்னணி வந்து ஒரு பெரிய செல்வந்தமான ஒரு சூழ்நிலை. அப்போது எல்லாம் நடந்துட்டே இருந்துச்சு, எல்லாம் மௌனமாக இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு சத்தம், ஃபாதர் ஃபாதர். நான் பின்னால் உட்காந்துருந்தேன், அங்கே முன்னால் பார்த்து சத்தம் கேட்குது, ஃபாதர் ஃபாதர். ஒரு நிமிஷம் ஃபாதர். அவர் நடத்தவர் எப்படி நின்ட்டார். அவங்க அப்பா ஒன்றுமே பேசாம சோகமா இருக்காரு பாஸ்டர். ஃபாதர், காரணம் இவங்க பண்ண விஷயம்தான் அப்படின்னு சொல்லி, ஒரு நிமிஷம் நாங்கள் பண்ணிக்கிறோம், ஒரு நிமிஷம் நாங்கள் பண்ணிக்கிறோம் தான் மிச்சம். டக்கு 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 டக்குன்னு என்னாச்சுன்னா, உடனே வந்தாங்க, அந்த பொண்ணு ரீத்துக்கத்தில் எல்லாம் எடுத்தாச்சு. டக்குன்னு அப்படியே மாறிச்சு. நெத்தியில் ஒன்று வந்துச்சு, இது வந்துச்சு, இது வந்துச்சு, திடீர்னு பார்த்தா மாலை வந்துச்சு, திடீர்னு வந்து ஒரு தாலி வந்துச்சு, தவார் நடந்துச்சு. ஃபாதர் அங்கே தான் நிற்கிறாரு. ஃபாதர் தான் யாரு? நம்மால் தான். 3 ஃபாதர் நிற்கிறாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாரும் கையிலையும் பூ வருது. டக்குன்னு அங்கிருந்து ஒரு ஸ்லோகம் வந்துச்சு. நான் அரண்டே போயிட்டேன் அந்த ஸ்பாட்டில். அப்படியே ஒரு பயங்கர. அந்த ஃபாதருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சு. அவர் கையை பிசைஞ்சு நிற்கிறார். நான் எஞ்சி கசாமி வெளியே வந்துட்டேன். நான் பின்னால் இருந்தேன், எனக்கு பிரச்சனை இல்லை, வெளியே வந்துட்டேன். பட் வெளியே வந்த உடனே என் மனசில் தோணுன ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை அனுமதித்திருந்தால், இது சபையில் நடந்திருந்தால், நான் எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சிருப்பேன்? கர்த்தருடைய வார்த்தையை அன்றைக்கு கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டனால அந்த பெரிய தீங்கில் இருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றி விட்டார். நான் சொல்லுவேன், நிறைய உதாரணம் சொல்ல முடியும். நம்மளே ஐஸ்வர்ய நாக்காலாம் ஆள் ரெடியாக இருந்தாங்க. பாஸ்டர் எப்படி நல்லா டெவலப் பண்ணி விடலாம் அப்படி. ஒரு முறை ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் எதையாவது ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒன்று சொன்னால் உடனே நான் 25,000 ரூபா கையில் வச்சுருக்கேன் பாஸ்டர், எதுனாலும் மிஸ்டரி யாராக வந்தால் ரெடியாக இருக்கிறேன். ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்காக உதவி செய்ய ஓன் சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா உடனே 25,000 எடுத்துட்டோம். எனக்கு என்னமோ அவங்க மேலே என்னோட சரிப்பட்டு வரல ஆவியில். அப்போ ஆவி சரிப்பட்டு வராதனால திடீர்னு உள்ளே போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்களே, என்னமோ எடுத்து வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனை மெதுவாக ஆரம்பித்தா அப்புறம் தான் முடிஞ்சுது. எல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் 100 பாஸ்டர் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, பல லட்சங்களை கொடுத்துட்டு பல பாஸ்டர் உட்காந்துருக்குறாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்மளும் வரலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வேற யாரோ மனைவி, வேற யாரோ கணவன். இடம் கொடுக்காததுனால இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 குடும்பம் அப்படி தள்ளி போகும்பொழுது திடீர்னு அந்த கேப்பை ஃபில் பண்ண போது ஆப்பாடான்னு நம்ம பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது சோழி. நமக்கு வந்து ஒரு பொய் தோற்றம் அவசியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம காப்பாற்றுறோமான்றதை மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதை பிடிச்சிக்கிட்டா சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தெரியும் நம்ம புத்திமானா புத்தியீனனா. புத்திமானா புத்தியீனனான்னு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும். எல்லாமே ஒரே மாதிரி போர்வை தான் தெரியுங்க உங்களுக்கு. எங்க பிசாசு கூட வசனம் பேசுவான். தாள குதியும் உம்முடைய தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள்னு இயேசுநாதருக்கு சொன்னது யாரு? நீங்க எப்படி வந்தா விழுவீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அங்கதான் நின்று யோசிக்கணும், அந்த நான் சாஞ்சிடக்கூடாது. நீங்க எனக்கு சொன்ன வார்த்தையை என் மனசுக்குள்ள நான் வச்சு அதை சரியா தூக்கி பார்த்து
உங்கள் வார்த்தையின்படி செய்ய நான் கவனமாக இருக்கும்படி எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்னைக்கு அநேகர் இங்கே இடறாங்க. சில திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இடம் கொடுப்போம். அது எங்கே போய் முடியும்னு நீங்கள் இடம் கொடுத்ததுக்கப்புறம் தெரியும், உங்களுக்கு இடம் இருக்காது. அதனால் நான் சொல்லுவேன், திருமணம்னா ஆவிக்குரிய திருமணம்னா சபையில் நடத்திடுங்க, அதான் ஆசீர்வாதம். ரிசப்ஷனை கொண்டு போய் எங்கே வைங்க? என்ன சின்ன சின்ன இடத்துக்கு, சில சின்ன சின்ன விஷயத்துக்கு இடம் கொடுத்து சின்னதாக வருவாங்க. அப்புறம் பார்த்தா அது எங்கேயோ போய் முடியும், விற்கிற ஆறாளில் கூட போய் முடியும். யாராவது மேரேஜை குறித்து யோசிக்கிறீங்கன்னா, உங்கள் வீட்டை ஃபங்க்ஷனை குறித்து யோசிக்கிறீங்கன்னா, உங்கள் மனசில் வர வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி செய்ய வலது இடதுபுறம் சாயாது இருக்கும்படிக்கு நீங்கள் நடத்துவீராக. ஏசாயாவில் அதான் போட்டிருக்கு, வலது இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லப்படும் சத்தம் உங்கள் காதுகளிலே துணிக்கும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னா, நான் இன்னைக்கு சொன்னேன்ல ஜாக்கிரதை அப்படின்னு நமக்கு ஒரு சத்தத்தை கொடுப்பாரு, உங்க மனசுக்குள்ள கொடுப்பாரு. நீங்க முட்டி போட்டோன்னா கொடுப்பாரு, சம்திங் ராங்ன்றதை உணர்த்துவாரு உங்க ஆவியில. கவனமா இருந்துட்டீங்க, தப்பிச்சிட்டீங்க. அதுக்காக காசு கொடுக்குற எல்லாருமே ஒரு மாதிரியா இதை மாதிரி பல மடங்கு கொடுத்துட்டு கப்பு சிப்புன்னு உட்காந்துருக்காலாம் இருக்கிறாங்க சபையில். இன்னும் அவங்க என்ன கொடுத்தாங்க ஏது கொடுத்தான்னு கூட ஒரு ஆளுங்க தெரியாது. ஆனால் இது மாதிரி 20 மடங்கு 50 மடங்கு கொடுத்தாலாம் இருக்குது. ஆனால் என்ன பார்க்க முடியும்னா, அவர்கள் உள்ளத்திற்குள்ள ஒன்றே ஒன்று இருக்கும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுன்ற எண்ணம் இருக்கும். பார்த்தீங்களா, அது ஒரு தாழ்மையும் அடக்கத்தையும் கொண்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவாக்கு சொன்னார், அப்பா நீ பலன் கொண்டு திடமானதாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நான் கொடுத்த நியாய பிரமாணம் தான், என் வார்த்தையின்படி செய்ய நீ கவனமாயிரு, அதான் உனக்கு காத்துக்கும். அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம், நல்லாலே சொல்லுங்களேன். கர்த்தர் கூட வருவார், உங்களை கூட்டிகிட்டு போவார், சில நல்ல உயரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். வசனத்தை வளைக்கிறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க, உங்களையே வளைக்கிறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சொல்லணும், ஆண்டவரே உங்கள் வார்த்தையின்படி செய்ய நான் கவனமாக இருக்கேன்னு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அந்த இடத்துல உங்களை கர்த்தர் புத்திமானாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு வேளை இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் மற்றவங்க சொன்ன முட்டாள்தனமானதுன்னு, ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் நின்றுட்டீங்கன்னா அதுதான் உங்களை புத்திமானாக நிறுத்த போகுது. கையெழுத்தில் சொல்லுங்களேன். அவ்வளோதான். நம்பர் 3, 1 அதிகாரம் 8ஆம் வசனம். உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டுப்பா இந்த வார்த்தை. இப்போ கவனிக்கணும், நான் கொண்டு போகிறேன். நீ என்ன பண்ணணும்னா, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. நம்பர் 3 என்னன்னா, உங்கள் வழியை நீங்கள் வாய்க்க பண்ணுவீர்கள். நான் 3 பாயிண்ட் சொல்கிறேன் இன்னைக்கு. நம்பர் 1, போக வேண்டிய இடத்த கர்த்தரே காட்டுவார். நம்பர் 2, அந்த இடத்துல உங்களை புத்திமானா நிறுத்துவார். நம்பர் 3, உங்களுடைய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வழியை வாய்க்க பண்ணணும்னு விரும்புகிறார், சக்ஸஸ் பண்ணணும்னு விரும்புகிறார். He wants your ways to get prosper. உங்கள் வழி செழிப்பாகணும்னு விரும்புகிறார். பட் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார், என்ன தெரியுமா? நீ என் வார்த்தையின்படி செய்கிறதுக்கு கவனமாக இருக்கும்படி அதை தியானம் பண்ணு. என்ன பண்ணு? கீழ்ப்படுகிறது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணணும்? அந்த தியானம் பண்ணும் பொழுது தான் அந்த ரெவலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மூவ் பண்ணலாமா வேண்டாமா, அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா, அது எப்போ கிளியராக உங்களுக்கு தெரியும் தெரியுமா? இல்லைன்னா குழம்பிட்டே இருப்பீங்க, நிறைய கேட்பீங்க பிரசங்கம், ஆனால் ஒன்றும் விளங்காது, ஒன்றும் அந்த நேரத்தில் வேலை செய்யாது. எப்போ வேலை செய்யும் தெரியுமா? அதில் நீங்கள் தியானமாக இருந்தால் பட்டுன்னு உங்களுக்கு தோணும், எஸ், நோ, ப்ரொசீட், ஸ்டாப், உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்போ தெரியுமா? தியானமாக இருக்கும்போது. ஆயத்தில் சொல்லுங்கள், எப்போ அந்த தியானம் வந்துருச்சுன்னா உங்கள் வழி வாய்க்கும். அதான் ஒன்றா சங்கீதம் சொல்லுது, வழியை நீங்கள் வாய்க்க பண்ணுவீங்க. அவன் செய்வதெல்லாம்
வாய்க்கும். அதான். ஆனால் அந்த தியானத்தை தடுக்கிறது என்ன? இந்த வசனத்தை யோசிக்க முடியாமல் தடுக்கிறது என்ன தெரியுமா? வசனம் ஒரு விதை. இந்த வசனம் யோசிக்க விடாமல் தடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உங்களை வசனத்தை தியானம் பண்ண விடாது. என்ன வசனத்தை தியானம் பண்ண விடாது எது அப்படின்னா, உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம். நீங்களும் வீட்டில் போய் பொறுமையாக மத்தேயு 13 வாசித்து பாருங்க. விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான் இருக்கு. அங்கே வழியில் விழுந்தது, கற்பாரில் விழுந்தது, முள்ளுள்ள முட்கள் நெருக்கி அந்த விதை வளரணும் ஆக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்பாங்க, உள்ளே போகும், கொஞ்சம் முளைக்கும், ஆனால் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உண்டுலன்னு ஆக்கிறோம். நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறார் தான். ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நீர் தான் பலன் தருகிறீர், ஆனால் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திற்கு ஒரு நாள் இடம் கொடுத்து விடாது. அப்படி உம்முடைய வார்த்தையை நான் தியானிக்க எனக்கு மனப்பக்குவத்தை தருவீராக. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுறீங்க? அப்போ தான் உங்கள் வழியை நீங்கள் வாய்க்க பெரும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வழியை சக்ஸஸாக மாற்றணும்னா அந்த ஆண்டவர் சம்மத்தை அதில் கேட்கணும். அந்த தியானிக்கிற அனுபவத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க, அதை குறித்து யோசிக்கிற அனுபவத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க என்று கேட்கணும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். எலிசாவோடு கூடவே இருந்தான் கேயாசி. அவனுக்கு எலிசா சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்குறான், ஆனால் அதை தியானம் பண்ணல. அன்னைக்கு வந்துட்டு போனாரு யாரு? நாகமான். அவரையே தியானம் பண்ணுறான். ஐயோ, அவர் கையில் இந்த காணிக்க போச்சே, அதை எப்படி வாங்கலாம், என்ன சொன்னால் வாங்கலாம், என்ன போய் பேசலாம், எப்படி அதை வாங்கிட்டு எல்லாத்தையும் பிளான் போட்டாங்க நின்றுக்கிட்டு. அப்போ இவர் தியானம் எதுலேயே இருந்துச்சு சொல்லுங்க? அந்த ஐஸ்வர்யத்தின் மேலேயே, அந்த பெட்டி மேலேயே இருந்திருக்குது. பக்கத்தில் தேவ மனுஷன் வார்த்தை வருது, இது தியானம் பண்ணல. ஏன் இப்படி சொன்னார், ஏன் வேண்டான்னு சொன்னார், அதை யோசிக்கல. வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதை மட்டும் யோசிக்கிறான். அடுத்தது எப்படி எப்படி வாங்கலாம், எப்படி வாங்கலாம், கொஞ்சம் அவ்வளோதான். அந்த தியானம் ஓடிச்சு. தியானம் முடிவுக்குள்ள இவர் ஓடிட்டார். ஓடி போய் ரதத்தை நிறுத்தி பிடிச்சி அந்த ஸ்பாட்ல அடிக்கிறான் பாருங்க, அதான் தியானம். உருவாயிருச்சு அவனுக்குள்ள. எதை தியானம் பண்ணிருந்தான்? வசனத்தை இல்லை, எதை தியானம் பண்ணிருந்தான்? ஐஸ்வர்யத்தை தியானம் பண்ணிருந்தான். இது எப்படி வாங்குறது, எப்படி வாங்குறது, எப்படி வாங்குறது, அடிச்சா ஒரு ஷாட், அவ்வளோதான். இங்கயா ஒன்று இதுக்கு இந்தாங்க, ரெண்டா வச்சுக்கோ. அப்படியே வாங்கிட்டான். வரும்போதே தோணுது, இவன் வந்தான மாட்டி விட்டுருவானே, சரி நீ நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. பத்திரமா வச்சுட்டு திரும்ப சைலண்டாக நிற்கிறான். இதெல்லாம் என்னது அப்படின்னா, திருட்டுத்தனத்துக்கு தியானம். கர்த்தருடைய வசனத்தின் மேல் தியானம் இருந்தா உங்க வழி வாய்க்கும். இல்லைன்னா ஐஸ்வர்யம் வரா மாதிரி தெரியும், பொருள் வரா மாதிரி தெரியும், நீங்க சந்திக்க போற விளைவு வித்தியாசமா இருக்கும். அதான் கேஎஸ்க்கு நடந்துச்சு. நமக்கு அது அல்ல, அதுக்காக நம்ம தெரிஞ்செடுத்தாரு. நோ, அது அல்ல. ஒரு புதிய மாத்துக்குள் நுழையும் பொழுது சொல்ல வேண்டும், ஆண்டவரே உம்முடைய வசனத்திலே தியானமா இருந்து என் வழியை நான் வெற்றியாக முடிக்கும்படி நீர் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறார். இதை ஆமென் என்று சொல்லுகிறீர்கள். புதிய மாத்துக்குள் நுழையும் பொழுது தைரியமாக முன்னோக்கி போங்க. கர்த்தர் காண்பிப்பார், கர்த்தர் கூட வருவார், கர்த்தர் உங்களை புத்திமானா நிறுத்துவார், கர்த்தர் உங்கள் வழியை வாய்க்கப்படுவார். நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் மேனாக, சக்சஸ்ஃபுல் உமனாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரால் நிறுத்தப்படும்படி தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டும் உள்ளவராக இருக்கிறார். அப்படியே கண்ணை மூடி கை உயர்த்தி, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தருவீராக, அந்த கிருபை எனக்கு தருவீரா. கை உயர்த்தி கேட்போமா? வசனம் தியானிக்கையில் எழும்பி நின்று இதயமதோ ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளோ
நடக்கை தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம்போ குயவன் கையோ களிமண் அனுதினம் நீ வணைந்திடுவே. கேட்போமா? குயவன் காயோ களிமண் அனுதினம் நீ வணைந்திடுவே. ஒரு முறை கூட வசனம் தியானிக்கையில் எல்லாரும் சேர்ந்து தியானிக்கையோ இதயமாதோ ஆறுதலே காரிரோளோ நடக்கையிலே தீப வழி நடக்கும் காரிருளோ நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும் திருக்கரத்தா திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுவே. குயவன் கையோ களிமண் அனுதினம் நீ வணைந்திடுவே. சொல்லுவோம். குயவன் கையோ களிமண் அனுதினம் நீ வணைந்திடுமே. வருது புதிய மாதத்திலே உம்முடைய வார்த்தையின்படி நீர் என்னோடு கூட வருவீராக. நான் போக வேண்டிய இடத்தை எனக்கு காண்பிப்பீராக. அந்த இடங்களில் புத்திமானாக உம்மால் நிறுத்தப்படும்படி எனக்கு உதவி செய்வீராக. என் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஏமாற்ற எங்களை முட்டாளாக்க பிசாசு நினைக்கும் பொழுது, முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் உறுதியாய் சொல்லுவோம். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நிற்கும் பொழுது இந்த வசனம் பேதையும் ஞானியாக்கும் என்பதை நம்பி உம்மை சார்ந்து கொண்டு உம்முடைய வார்த்தையில் நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வீராக. இந்த வசனத்தை தியானித்து எங்கள் வழியை வாய்க்க பண்ணிக்கொள்ள, எங்கள் ஊழியமாக இருக்கட்டும், எங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எங்கள் தனிப்பட்ட ஜீவியமாக இருக்கட்டும், அதை வெற்றியுடையதாய் காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரக பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. ஆமென், ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு கூட இருப்பார். காட் bless you all. டீ இருக்குன்னு நினைக்கிறேன், குடிச்சிட்டு போங்க. தேங்க்யூ.